அதாவது சாட் ஜிபிடியை வச்சு இப்படிலாம் பண்ண முடியும்னு நான் சத்தியம் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நார்மலாக இப்போ நம்ம செய்கிற விஷயத்துக்கு கூட சாட் ஜிபிடியை தான் தேடிட்டு இருக்கோம். வீட்டில் ஒரு ரிமோட்டை காணோம், ஒரு சாவியை காணோம் அப்படின்னா சாட் ஜிபிடி கிட்ட தான் போய் நம்ம ஹெல்ப் கேட்குறோம். அதே போல் ஃப்ரிட்ஜில் 3 காய்கறி தான் இருக்குது, என்ன சமையல் பண்ணுறது அப்படின்னு சாட் ஜிபிடியில் தான் பார்க்குறான். ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்துட்டு மழை வருதா அப்படின்னு சொல்லிட்டு கொடையை எடுத்துகிட்டு போகலாமா வேணாமான்னு சாட் ஜிபிடியில் தான் போட்டு பார்த்துக்கிருக்கோம். இன்னும் சில பேர் இருக்காங்க, வீட்டுக்குள்ளே வந்து கொசு வந்துருச்சு, இந்த கொசு எப்படி வெளியே போக வைக்கிறது அப்படின்னு உட்காந்து சாட் ஜிபிடியில் பார்த்துக்கிருக்காங்க. அந்த மாதிரி தான் இங்கே ஒருத்தன் கோவாவில் செருப்பை வெளியே போட்டு உள்ளார போயிருக்கான். வெளில வந்து பார்த்தா ஒரே செருப்பாக கிடந்திருக்கு. நம்மாலும் ரொம்ப விவரமானவன், ஏற்கனவே அவனோட செருப்போட போட்டா வச்சிருக்கான். இப்போ அந்த போட்டாவையும் சாட் ஜிபிடியில் போட்டு இப்போ அந்த செருப்பாக கிடக்குதுல அந்த போட்டாவையும் சேர்த்து போட்டு என்னோட செருப்பை எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுவும் கரெக்டாக அந்த அவன் செருப்பு இருக்கிற இடத்த மார்க் பண்ணி இதாண்டா ஒரு செருப்பு எடுத்துகிட்டு போடா அப்படின்னு இருக்கு. எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. எனக்கு இந்த நியூஸை படிக்கும்போது கவுண்டமணி செந்தில் அவங்களோட ஒரு காமெடி தான் எனக்கு மைண்டில் வந்துச்சு. நீ என்னமா ஆத்துக்குள்ள குடிச்சு உன் வாயிலையும் மூக்கிலையும் தண்ணி வந்த மாதிரி அழுதுட்டு இருக்க? நான் அதுக்கு ஒண்ணு அழுகலப்பா, என் பாக்கெட்ல 10 பைசா வச்சிருந்தேன், அதை காணப்பா. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.